நாம் அடுத்து பேச அழைக்கும் அருமை சகோதரர் அவரை பற்றிய குறிப்பை சொல்லி அவரை வரவேற்கிறேன். நான் குறிப்பு சொல்ல வேண்டிய தேவையில்லாதவர். இன்னும் சொல்லப்போனால் அவரை பற்றி நான் இங்கே சொல்லி என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி வேண்டுமானால் சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலையில் உள்ளவர். தமிழர்கள் வாழும் அயல் நிலம் ஒன்றின் உணவுச் சுவை பற்றி தனி கவனம் எடுத்து எழுதப்பட்ட நூல்கள் எவையும் இவருக்கு முன் தமிழில் எழுதப்பட்டதில்லை. அவ்வகையில் அவர் தமிழில் ஒரு புதிய எழுத்து வகையை தொடங்கி வைத்த முன்னோடி எழுத்தாளர் என்று யார் சொன்னார் தெரியுமா? தமிழகத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களால் பாராட்டப்பட்டவர். சிங்கப்பூர் எழுத்தாளர்களில் தனக்கென்று ஒரு பாணியை கொண்டிருக்கும் மூத்த எழுத்தாளர். அவரது அத்துணை நூல்களையும் நான் படித்திருக்கிறேன் அல்லது படிக்க முயற்சி செய்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த நூல்களின் தலைப்பு அப்படி. அதை தொடர்ந்து வாசிப்பவர்களுக்கு தெரியும். அந்த வகையில் சிங்கப்பூர் எழுத்தாளர்களில் தனக்கென்று ஒரு பாணியை கொண்டிருக்கும் மூத்த எழுத்தாளர், சிராங்கூன் டைம்ஸ் இதழின் முதன்மை ஆசிரியர், சிங்கப்பூர் இலக்கிய விருது வெற்றியாளர், பன்னூலாசிரியர் சகோதரர் ஷானவாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் என்னிடம் சொன்னபோது, மௌலானா அவர்களின் இலக்கிய அறிதலுக்கு அப்பால் என்ற கருத்தில் வாழ்த்துரையை நான் வித்தியாசமாக வழங்க இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அந்த வித்தியாசமான வாழ்த்துரையை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய காது சரியில்லாத சாரி. வணக்கம். மேடை ரொம்ப இறுக்கமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் மேடையை. வந்திருக்கும் அவையோர்களில் என்னுடைய ஆசிரிய தகுதி உள்ளவர்களும் என்னுடைய சகோதரர்களும் வாசகர்களும் இருக்கிறார்கள். இந்த அவை வந்து ரொம்ப ஒரு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு முக்கியமாக வந்து சொல்லணும்னு சொன்னால், இது ஒரு புது இந்த நிகழ்வு வந்து ஒரு ஆன்மீகத்தையும் இலக்கியத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது. சுபான் வந்து என்கிட்ட வந்து முதல்ல எனக்கு ஆக்சுவலாக அந்த மௌலானா அவர்களுடைய நூலை முன்னாடி படித்ததில்லை. நான் அவர்கிட்ட கொடுத்தப்போ எனக்கு ரொம்ப இதாகிட்டது. ஏன்னா வந்து ஒரு மாடர்ன் லிட்ரேச்சரில் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், சங்க இலக்கியத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறேன். எங்களுடைய இல்லை கிட்டத்தட்ட பெரும்பாலான நண்பர்கள் வந்து ஜமால் முகமது காலேஜினுடைய ஜமாலியன்ஸு. அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் வந்து ஷான்னு ஒருத்தர் வார்டனாக இருந்தார். ரொம்ப இறுக்கமாக இருப்பார், ரொம்ப கண்டிஷனாக இருப்பார். நாங்கள்லாம் ரொம்ப பயப்படுவோம். அவர் நின்றாவே நிற்க மாட்டோம் பக்கத்தில். பெரும்பாலும் எங்களுடைய குரூப் வந்து அவரை பார்த்துருப்பாங்க. அவர் ஹாஸ்டல் விட்டு போகிறாரு, வார்டன் விட்டு போகிறான்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இனிமேல் வந்து நம்ம வந்து நல்லா ஓரளவு ஹாஸ்டலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி. ஆனால் அதன் பிறகு வந்தவர் வந்து புலவர் நைனா முகமது. நாங்கள் நினச்சோம் அவர் ரொம்ப இலகுவாக இருப்பார்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா அவர் ரொம்ப அதை விட ரொம்ப இறுக்கமாக இருந்துட்டார். எங்கே யார் போனாலும் பேச முடியாது. நான் அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி, நம்ம எப்படி ஒருத்த பேசி என்ன இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் வச்சுருந்தோம். அதில் ஹாஸ்டலில் நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அவர்கிட்ட போய் ஆசிரியர் வெண்பா அதெல்லாம் எழுதி காமிக்கிறது. நான் ஒரு போயம் எழுதிட்டு போய் காமிச்சோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஏன்னா தமிழ் புலமை உள்ளவர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அவருக்கு. என்னை ரொம்ப விதந்தோந்தி பண்ணார். என்னுடைய இந்த ஆசிரியப்பா எழுதக்கூடிய ஒரு திறமையை பார்த்துட்டு, நீ வந்து போய் கவி காமு ஷரீஃப் அவரை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். சென்னையில் போய் நான் வந்து ஒரு 3 நாள் போயிருந்தேன். இதுக்காகவே நான் நினைக்கிறேன், இந்த சபையில் காமு ஷரீஃபை யாரும் பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவர் ட்ரிப்ளிகேனில் வீடு இருந்துச்சு, அங்கே போயிருந்தோம். நானும் இன்னொரு அன்வர்னு ஒரு பையன் போயிருந்தோம். அவர் போனவுடனே இந்த வயசு இப்போலாம் 17 வயசு எனக்கு. அந்த போனவுடனே அவர் என்ன செஞ்சார், ஒரு வெண்பா எழுதுன்னு சொன்னார். நான் இங்கே காலேஜில் ஒரு புலவர்கிட்ட எழுதினேன், அதே வெண்பாவை காமிச்சேன். சரி, ஓகே, பரவாயில்ல, என்னுடைய பாடலில் ஏதாவது வெண்பா எழுதுன்னு சொன்னார். எனக்கு தெரியல. அவர் சொன்னார், அவர் பாடல் உங்களுக்கு தெரியும், நிறைய பாடல்கள், காமு ஷரீஃப் வந்து நிறைய பாடல்கள்
அதில் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமான்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை இதில் வந்து தலைப்பிரின்னு சொன்னார். அது வந்து ஆக்சுவலி அது வந்து சிந்தியல் வெண்பா. அது ஒரு புது மாதிரியான வெண்பா. 3 அடிகள் வெண்சீர் இருக்கும், தலை வந்து தட்டாது, கடைசியில் 3 அடி இருக்கும். நான் அதுக்கப்புறம் எப்படி, நான் அப்போலாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் பின்னாடி வந்து தான் அந்த சிந்தியல் வெண்பானா என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் அது நினச்சேன் நான். ஒரு கவிஞர் வந்து பாடும்போது ஏற்கனவே தலை தட்டாமல் கரெக்டாக வெண்பாவை பிரித்து எப்படி பண்ண முடியும்? ஒரு ஸ்ட்ரக்சர் எதாக இருந்தாலும் ஒரு ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அந்த கவிதை. உங்களுக்கு தெரியும், கவிதை இலக்கியத்தில் வந்து ஏன் கவிதை ரொம்ப முன்னாடி நிற்குதுன்னு சொன்னால், கவிதை மாதிரியான ஒரு இலக்கிய படைப்பு எதுவுமே கிடையாது. ஏன் அது வந்து முன்னாடி நிற்குன்னு சொன்னால், அந்த கவிதைக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ அவர் மௌலானா அவர்களுடைய நம்ம இதந்தோந்திரம் சொன்னால் அவருடைய கவிதைகளுடைய அந்த சிறப்பு தான். அது நான் வந்து இது சொல்லணும். நம்ம தலைவர், எங்களுடைய ஜமாலின் தலைவர் வந்து காதல் என்ன செய்வார்னா, அவர் அடிக்கடி சொல்லுவார். ஆரம்பத்தில் என் மாமாட்ட வந்து நான் பேசும்போது, நீ எது வேணாலும் போ, நீ இந்த கவிதை எழுதலாம் விட்டுரு, முதல்ல விட்டாதான் நீ உருப்படுவே அப்படின்னு சொல்லுவாப்புல. அவர் என்கிட்ட சொன்னார், பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை. நான் வந்து அதுலேருந்து நான் வந்து கவிதை எழுத மாட்டேன். ஆனால் நான் நினைக்கிறேன், எனக்கு 2 இயர்ஸ் 2 வருஷம் ஜூனியர் தான் தலைவர். ஆசிரியர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து வகுப்பறையில் கலப்பாங்க. சில பேருக்கு வகுப்பறையோட ஆசிரியர்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அவங்களுக்கு வகுப்பறைக்கு வெளியே கிடப்பாங்க சில பேர். ஒரு காதலுக்கெல்லாம் இப்போ அவருக்கெல்லாம் வந்து வகுப்பறையிலேயே வந்து ஒரு காதல் மீடுங்கிற ஒரு ஆசிரியர், அது சார்ந்த அவர் என்ன இன்ட்ரெஸ்டாக இருந்தாரோ காம்பஸ் அது சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கடுமையான ஒரு பயிற்சி அவருக்கு. அந்த பயிற்சியில் இன்றைக்கி நான் நேராக பார்க்கக்கூடிய நேராக பார்த்து போகக்கூடிய ஒரு ஆளாக வந்து அவங்க இருக்காங்கன்னு சொன்னால், காரணம் வந்து அவருடைய அந்த தொழில் சம்மந்தம் விஷயம் போன ஆளாலும் அந்த தொழிலில் கூட அவருடைய அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த கவிதை இன்ட்ரெஸ்ட் போகவே இல்லை. எப்படியும் இந்த நதி கடலை தேடி வந்து தான் ஆக வேண்டுங்கிற மாதிரி அவர் கரெக்டாக வந்து சேர்ந்தார். இதில் திருப்பி வந்து அவர் இப்போ வந்து இந்த மாதிரி எழுதக்கூடியவங்களையும் கவிஞர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கார். எங்களுக்கு வந்து நான் ஊரில் இருந்து வந்தோன்னே இதுக்கு வந்து கவிதை முகத்துவாரம்னு சொன்னால், நான் அவர் தான் எல்லோரும் புதுமை தேனின்னு சொல்லுவாங்க. ஐயா அன்பழகன் ஐயா வந்து அவர் புதுமை தேனி இல்லை. நாங்கள் ஊர்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம், ஆனால் ஒரு 35 வருஷம் ஆச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தவொடனே ஒரு முகத்துவாரம், அதாவது கயல் அப்படிம்பாங்க. அதாவது ஆறும் கடலும் சேரும் இடம் இருக்கு பாருங்க, அந்த கயல் அப்படியே குழம்பி போய் நிற்கும். அந்த இடத்துல மட்டும் கயலில் வந்து அப்படி அவ்வளோ தண்ணி அவ்வளோ இறுக்கமாக இருக்கும். அது வந்து எதை கடலா நதியான்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான குழம்பிய குட்டை மாதிரி இருக்கிற எங்களுடைய இதை வந்து அவர் அன்பழகன் ஐயா வந்து ரொம்ப இங்கே வந்து வழி நடத்தி இன்னும் இலக்கண வகுப்பு நடக்குது. அந்த கவிதையில் இன்றைக்கி பல கவிஞர்கள் இங்கே உருவாக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. அந்த இதில் நாங்கள் வந்து சேர்ந்தோம். நான் ஆரம்பத்தில் வந்தப்போ அவர்கிட்ட கவிதைக்காக பல பரிசுகள் வாங்கியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 30 வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா கண்டிப்பாக 30 வெள்ளி எனக்கு கிடச்சிரும். அதில் அந்த 30 வெள்ளியை பூரா எங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருக்கேன். கவிதைக்காக நிறையா கவிஞர் தியாகராமேஸ்வரம் வந்திருக்காரு. உண்மையில் கவிதைக்காக கிடைத்த பரிசு அது மாதிரி. நான் இதையும் சொல்கிறேன்னா, கவிதையுடைய அந்த மாதிரி வீச்சு, அந்த மாதிரி எப்படி வந்து இவர் மௌலானா அவங்க வந்து இந்த மாதிரி ஏன் கபிலரை வந்து தேர்ந்தெடுத்தார்? கபிலர் வந்து தமிழின் கவிதையின் முதல் கவிஞன் கபிலர். நீங்கள் கூகுளில் போய் அடிச்சு பாருங்கள். கபிலர் ஆரம்பித்து வச்ச நம்முடைய இந்த கவிதை இருக்க, கிட்டத்தட்ட பாருங்களேன், அவருடைய கவிதையில் எல்லாமே புது சொற்கள், எல்லாமே அவர் போட்ட விதை, எல்லா விதையுமே. அதான் மௌலானா வந்து அவங்க கரெக்டாக போய் அதை கேட்சப் பண்ணியிருக்காப்புல, இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் இப்போ அதுக்கு உரை எழுதி கொடுத்தேன். ஆனால் நிச்சயமாக வந்து கிட்டத்தட்ட 16 பேர் உரை எழுதியிருக்காங்க. சாமிநாத ஐயர்லேருந்து கடைசியில் ஞான சம்பந்தம் எழுதினார். சாமிநாத ஐயர் அந்த கவிஞருடைய பாடலை எடுக்கும்போது அவர் கை எவ்வளோ நடுங்கியிருக்கும். முதல் கண்டுபிடிச்ச அந்த ஒரு பெரிய சொத்து இல்லையா, 99 ஃப்ளவர்ஸ், 99 மலரை வந்து பெயர் வச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி அந்த மலர்களுக்கு இந்த பெயரே யாருக்குமே தெரியாது. குறிஞ்சி நிலத்தில் வரக்கூடிய மலர்கள் வந்து அவ்வளோ 99 மலர்களுக்கு பேர் வச்சிருக்கார் கபிலர். மௌலானா அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அவங்க உரையில் வந்து உரையே கவிதை, அதே சிக்கல். அது
நீங்கள் அந்த உரையை மறுபடியும் திருப்பி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண மாதிரி ஆகிடும், ஒரே கவிதை ஆகிடும். அது ஒரு பெரிய, நான் பார்க்கும்போதெல்லாம் இப்போ ஒரு மௌலானா படித்து பின்னாடி பார்த்தா கூட நமக்கு எதுவுமே எழுத முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த கவிதைக்கு இன்னொரு கவிதை எழுதியிருக்காரு. அதை இன்னொரு படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு எழுதியிருக்காரு. எப்பவுமே வந்து இந்த ஒரு கவிதை உடைய அந்த இது வந்து விதை வந்து உறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த உறங்குற விதையை வந்து எழுப்பி விட்டு முளைக்க வச்சு பண்ணுறான் பாருங்க கவிஞர். அவன் அது பெரிய விஷயம். அது நான் ஒரு உதாரணம் சொன்னேன்னா, உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி மலர் 12 வருஷம் தான் பூக்கும், அதெல்லாம் தெரியும். நாங்கள் கொடைக்கானல் போகும்போதெல்லாம் அந்த குறிஞ்சியை பார்க்கணும் போவோம், அது சீசன் இருக்காது. ஒரு தடவை பார்த்துட்டோம், குறிஞ்சி மலர் நீளமாக இருக்கும், ப்ளூ கலர். ஆக்சுவலி வந்து குறிஞ்சி மலர் வந்து பூத்துட்டு 12 வருஷம் கழித்து மறுபடியும் பூக்கலாம் இல்லை. ஓகே, அதான் கான்செப்ட். அதுக்கு அப்படி இல்லை. அந்த குறிஞ்சி பூத்த உடனே மொத்தமான தண்டு வரைக்கும் அப்படியே அழிஞ்சிடும். அந்த தண்டோட புதரோடு அப்படியே கருகிரும். இனிமே அந்த புதர் வந்து 12 வருஷத்துக்கு பிறகு அந்த புதரே வரும். அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த குறிஞ்சி மலரோட வந்து பேரை கரெக்டாக குறிஞ்சி திணை வச்சு மொத்தம் தெரியும். ஐயா உங்களுக்கு அன்பழகன் ஐயா சொல்லுவாங்க இந்த கவிதையை பற்றி. அவங்க வந்து 500 100, ஒவ்வொரு 100 திணைக்கு 5 திணைக்கு ஒவ்வொரு 100 கவிதைகள். கபிலர் ஒரு 100 கவிதை எழுதியிருக்கார். அதில் அந்த மலர் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் இந்த குறிஞ்சி மலர் பற்றி இன்னும் நீ கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபெர்ரி குறிஞ்சின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் செடி முளைக்காது. கரெக்டாக வந்து அந்த நிலத்தில் வந்தவுடனே கரெக்டாக அந்த எந்திரிச்ச உடனே அது மலராக எந்திரிக்கும். பார்க்கவே முடியாது, செடியை பார்க்க முடியாது, மலர் மட்டும்தான் வரும், பெரிய ஃப்ளவர் மட்டும்தான் வரும். அதில் அந்தளவுக்கு ஒரு பெரிய மலர். ஏன் வந்து மலருடைய இது வந்து 16 17 பேர் ஒரே எழுதியிருக்காங்க, இவர் என்ன திருப்பி என்னத்துக்காக எழுதணும்? அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். எதுக்கு எல்லோரும் வந்து திருக்குறளுக்கு வந்து இப்போ 100 பேருக்கு மேலே ஒரே எழுதியிருக்காங்க, இப்படி எழுதிட்டே போகிறாங்களே என்ன? ஏன் ஒரு உரையில் வந்து விளக்க முடியாதா எல்லாத்தையும்? அப்படி இல்லை. அவங்க வந்து ஒவ்வொரு உரைக்குமே வந்து அவங்க சார்ந்த அவங்களுடைய எண்ணங்களை வந்து பூத்துவாங்க. ஆனால் மௌலானாவுடைய இந்த புத்தகத்தில் தன்னுடைய ஆன்மீகம் சம்மந்தமாக எதுவுமே இல்லைங்க. நான் அதுக்காக ரொம்ப படித்து பார்த்தேன். அவருடைய இந்த உரையில் இந்த இதில் வந்து அவருக்கு ஆன்மீகம் சார்ந்து அவர் கருத்தை புகுத்தவே இல்லை. சில கவிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து ஏதாவது நம்மளுடைய இப்போ பரிமேலர் இருக்கார், பரிமேலர் ஒரு சொல்லியிருப்பார், ஒருத்தராக சொல்லிட்டு வருவாங்க, வெவ்வேறு விதமான இது இருக்கும், பாயிண்ட்ஸ் இருக்கும், அதில் நம்ம எதை எடுத்துக்கும் தெரியாது. ஆனால் இவர் கரெக்டாக இருந்திருக்காரு. இலக்கியம்னா இலக்கியம், அந்த இலக்கியத்துக்கான வழிமுறைகள் என்ன, அது செய்தி என்ன, அதை மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து தலைவனும் தலைவியும் வந்து இதே கபிலர் எழுதின ஒரே எழுதியிருக்காங்க மௌலானா. தலைவனும் தலைவியும் வந்து சேர்ந்திருக்காங்க. இவர் 2 பேரும் சேர்ந்தது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியும், தலைவன் தோழி, முதல்ல தலைவி தோழி, தோழிக்கு பிறகு செவிலித்தாய், செவிலித்தாய் பிறகு நற்தாய், அப்புறம் தந்தையார், 4வது தான் போவாங்க. இவங்களுடைய காதலை சொல்லணும்னு சொன்னால் இந்த 3 படிகளை கடந்து 4வது படி தான் சொல்லுவாங்க. இந்த இது தெரியாது. அப்போ இவன் என்ன செய்றான்னா, தலைவன் தலைவி இருந்தோம், தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், நாங்கள் 2 பேர் இருக்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. சூப்பரான பாட்டு. அந்த பாட்டு படித்து பாருங்கள். அது பாட்டு எனக்கு சரியாக நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாட்டில் வந்து அவர் சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம், அப்போ வந்து இந்த குருகு பறவை அவனு ஒரு பறவை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை வந்து வாவு சாமிநாத ஐயர் ஒரு பறவை, அது வந்து உங்களுக்கு தெரியும் ஊரில் கூலக்கடான்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி மேலே இருக்கும், ஒரு கொக்கு மாதிரி இருக்கும், அதை அவர் அப்படி எழுதிக்கார். இன்னும் பல ஆசிரியர்கள் வந்து அந்த குருகு அப்படிங்கிற பறவையை வந்து ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. குருகுனா ஒரு பறவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக பல பேர் வந்து பல உரைகள் என்ன பிறகு ஜெயமோகன் ஒரு உரை எழுதியிருக்கார். அந்த குருகு வந்து ஆக்சுவலி என்னென்னா, அந்த குருகு பறவை வந்து அது ரொம்ப வெட்கப்பட்ட பறவை, யாரோடையும் சேராது. அதே மாதிரி போய் உணவையும் பார்த்து அதான் திங்காது, யாராவது போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் பின்னாடி சாப்பிடும். அப்புறம் வந்து அது அதனுடைய இருக்கிற இடமே தெரியாது, அழிஞ்சு வச்சுப்போம். ஆக்சுவலி அது இல்லை இப்போ அந்த குருகு பறவை. அது என்ன செய்யணும்னா ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். அதனால் நிறையா இதுக்கு தாக்குதலுக்கு ஏற்படுத்த அதே அழிஞ்சிருச்சு. அந்த குருகு பறவை வந்து என்ன செய்ய ரொம்ப வெக்கம்னா அது உடனே ஆளை பார்த்தா உள்ளே ஓடிடும் அந்த கூண்டுக்குள்ளே. அந்த மாதிரி குருகு பறவை. ஏன் இந்த ஏன் எல்லாம் வேறு கழுகு அது இது இது இப்போ புறாலாம் சொல்லியிருக்கலாமே சொன்னால், ஏன் அவர் குருகு பறவை சொல்லியிருக்காருன்னா,
நாங்கள் தலைவனும் தலைவியும் ஒன்றா இருந்தோம். ஆனால் நாங்கள் இருக்க சாட்சி வந்து குருவிப்பறவை. ஆனால் குருவிப்பறவை வந்து ரொம்ப வெட்கப்பட்டது. யார்ட்டையும் சொல்லாதே, நான் என்ன செய்கிறது? அதான் அர்த்தம். குருவிப்பறவை ஏற்கனவே வந்து ரொம்ப இதானது. அது வந்து வெட்கப்பட்டது, யார்ட்டையும் சொல்லாது. அது மாதிரி உள்ள பறவையாச்சே, நம்ம என்ன செய்கிறது? யார்கிட்ட போய் நான் என்னுடைய தலைவன் என்னோட இருந்தாங்கிற விஷயத்த சொல்கிறது அப்படின்ட்டு மௌலானா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பிரிச்சிருக்காரு. அது 10 பிரித்ததில் வந்து நான் இப்போ சுபான் வந்து சில விஷயங்கள் நல்லா முன்னெடுத்தார். பெரிய விஷயம் இது வந்து ரொம்ப பண்ணது. இது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு அரசன், ஒரு 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 குறுநில மன்னன், பாரியும் கபிலர் வந்து ஒரே, ஏன்னா பாரியுடைய நண்பர் கபிலர். அந்த பாரி இறந்து போன பிறகு இவரே வடக்கே உயிர்த்தார். அவர் நினச்சிக்கிட்டார். அவங்க பிள்ளைங்களை 2 பேரும் இவர் தான் வளர்த்தார், கவிஞர் கபிலர். அதை நான் சொல்ல வரும்போது இந்த 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 நிகழ்வுகள் வந்து குறுநில மன்னர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இதுக்கு வந்து ஒரு ஒரு பூ வச்சுருப்பாங்க, ஒரு அடையாளத்துக்காக. நம்ம தமிழ் மரபில் தான் மலர்கள் வந்து இத்தனை நிறங்களாக இருக்குது. நீங்கள் எந்த ஊருக்கு போங்க, நான் இப்போ ஜப்பான் போயிருந்தேன், ஆஸ்திரேலியா போனேன், எந்த மலர்களும் நம்முடைய இந்த நிலத்துடைய மலர்கள் மாதிரி கலர் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ கலர்ஸ், ஒவ்வொரு வித்தியாசமான கலர் சார். அந்த அந்த பாரம்பரியத்தை சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு அதை கொண்டு வராங்க பாருங்கள். அது நம்முடைய இளைஞர்கள்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க, சில பேருக்கு தெரியும், நான் புதுசாக சொல்லலை. ஆர்கிட் மலர்கள் தான் நம்முடைய சிங்கப்பூருடைய தேசிய மலர். அந்த ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இந்த அரச நயம்னு ஒன்று இருக்குது. அதாவது டிப்ளமசி என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா, ஒரு டெலிகேட் வந்தாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன செய்யும்னா, ரொம்ப இக்கட்டான நிலைமையில் மாம்பழ கொடை அனுப்பி வைப்பான் இதுக்கு, பாகிஸ்தானுக்கு. அதுக்கு வந்து மேங்கோ டிப்ளமசி. அப்புறம் சைனீஸுடைய பிரசிடெண்ட்டு இங்கே வந்தார்னா சபர்மதி ஆசிரத்தில் வந்து ஊஞ்சலாடுவார். அது ஊஞ்சலாடுறது வந்து அதான் ஸ்ப்ரிங் டக். ஒவ்வொரு இதுக்கு டிப்ளமசி வச்சுருப்பாங்க. பல டிப்ளமசி இருக்குது. அதில் வந்து நம்ம சிங்கப்பூர் கவர்மெண்ட் பண்ணுற ஒரே டிப்ளமசி அரச நயம் என்னன்னு சொன்னால், அது வந்து ஆர்கிட் டிப்ளமசி. ஆர்கிட் மலர்களை ஒவ்வொருத்தர் வரும்போது கிட்டத்தட்ட 269 பேர் நான் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில, 269 மலர்களை வந்து யார் வந்தாங்களோ அவங்க பேர்லேயே அந்த பூ வைக்கிறது. சும்மா பழைய பூ எடுத்து அவங்க பேர் வச்சுக்கிறது இல்லை. அன்றைக்கு ஒரு ரஷ்ய பிரசிடென்ட் வராருன்னா அவர் பேரால் வைக்கிறதுக்கு ஒரு புது பிரீடு உருவாக்காங்க. அதுக்கு முன்னாடி இத்தனாம் தேதி வரான்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே பதியம் போட்டு அந்த ஆர்கிட் மலர்கள் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் 12 வருஷத்துக்கு பிறகு தான் குறிஞ்சி மலர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. குறிஞ்சி மலருடைய அது வந்து பெரிய அவசியம்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஒரு ஆர்கிட் இருக்குது, 163 வருஷம் ஆச்சு அது கண்டுபிடிச்சி. அந்த மலர் வந்து 15 வருஷம், 15 இயர்ஸ், 15 வருஷத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள், கூகுளில் போய் பாருங்கள், டைகர் ஆர்கிட் அதுக்கு பேர். டைகர் ஆர்கிட் போனீங்கன்னா அங்கே வந்து அந்த சிங்கப்பூர் இதில் வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான மலர், அதை வந்து வச்சுருக்காங்க 15 இயர்ஸ். அப்படின்னா இந்த மலர் சூடிய மன்னர்கள் அவங்கள வந்து நான் நினச்சிக்கிறேன், ஓ சிங்கப்பூர் இவ்வளோ அந்த இதை அப்படி அடாப்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அதை அடாப்ட் பண்ணுறாங்க. இதில் நம்ம 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக நிறையா இப்போ நிச்சயமாக டாக்டர் சலீம் வந்திருக்காங்க, நிறையா பேசுவாங்க அதை பற்றி. நான் ரொம்ப அவங்களுடைய ரொம்ப மாணவன் மாதிரி தான் அவருக்கு முன்னாடி. அந்த இதில் வந்து நான் சொல்கிற விரும்புகிறது என்னென்னு கேட்டால், ஒன்று மௌலானாவுடைய இந்த நூல்களை வந்து வாசிக்கிறது, அது தெரிஞ்சுக்கிறது. 2வது வந்து அவருடைய நூல்களை வாசித்த பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், அடுத்த இதுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு எனக்கு நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். எந்த நிகழ்ச்சியும், சிங்கப்பூரில் நடக்கிற எந்த நிகழ்ச்சி, எந்த விழா எழுதாமல் இருந்தால் அது விழா அல்ல, நிகழ்ச்சி அல்ல. எங்கே எழுதப்படவில்லையோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து அவர்கிட்ட இருந்தபோது தான் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பதிவு இருந்தப்போ ஓவிய சாமிநாத ஐயர் இந்த குறிஞ்சித்திணையை கையில் எடுத்து அவர் கிடைக்கும் 1884 வருஷம் கிடைக்கும்போது அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். பெரிய பொக்கிஷம், கிடைக்கவே கிடையாது, எங்கே போய் பார்க்க. இதுதான் அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணது. அதே மாதிரி நம்முடைய இங்கே சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு முனாஜத்து, அதை வந்து நாங்கள் முதல்ல நம்முடைய சகோதரர் ரிஷாத்திட்ட போய் நாங்கள் கொடுத்தோம். ஃபஸ்ட் அவர்
நாமினேஷன் எம்பி ஆனவுடனே அதை வந்து ரீப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தோம். அவர் வாங்கும்போது அப்படியே கை நடுங்குச்சு. நீங்கள் லைப்ரரியில் போய் தொட்டு பாருங்கள் அந்த புக்கை. ரொம்ப லைப்ரரி பார்த்த உடனே அந்த அவ்வளவு அதனுடைய வெயிட்னா என்ன, சொற்களின் களம் அது. எந்த காலத்தில் எப்போ வந்தது, நம்ம சிங்கப்பூர் லைப்ரரியில் இருக்குது. அதே மாதிரி நாமு முகமது அப்துல் காதர் புலவர் கீர்த்தனை திரட்டு இருக்குது. நான் இந்த விழா மூலமாக சொல்ல விரும்புகிறது, இப்போ நாங்கள் சிங்கப்பூர் தமிழ் கலைக்களஞ்சியம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தும் ஒரு செட்டியார் சமூகம், பிள்ளைமா சமூகம், முஸ்லீம் சமூகம் எல்லாத்துக்கும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இது கொடுத்து நீங்கள் ஏதாவது எழுதுங்கன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம இத்தனை இயக்கங்கள் இத்தனை இதற்கும் வச்சுருக்கோம், அது யாருமே எழுதித்தர தயாராக இல்லைங்க. எழுதித்தரதுனா நான் ரொம்ப ரொம்ப இதோடு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஏன் நான் அதுக்கு வருத்தப்படுறேன்னு சொன்னால், அதை நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், தலைவர் காதலுக்கு தெரியும், ரொம்ப சிரமப்பட்டு கன்சல்ட் பண்ணோம், டாக்டர் சலீம் எல்லாம். என்ன பயம் அப்படின்னு சொன்னால், நாங்களாம் ஒரு 30-40 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க, எங்கே போச்சு தகவல் இல்லையா? எவ்வளோ தகவல் இருக்குது. இது நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல விரும்புகிறது, எழுத்து அதோடைய பதிவு கண்டிப்பாக இருக்கணுங்க. அது வந்து இல்லாமல் இருந்தால் அது இல்லாத நிலம், எழுதாத நிலம் இல்லை அப்படிங்கிறது தான் இது. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த இதை வந்து அதை கொடுக்க முடியல எங்களால். ஆனால் கொடுத்துட்டோம். என்ன பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், யாரையாவது விட்டுருவோமோ, ஏன்னா தலைவர்களை யாரையும் விட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரி அது இருக்குது. நம்முடைய நிகழ்த்து கடையில் ரொம்ப என்னுடைய சகோதரர் அலி, அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய படைப்பாளர் அவர். ஏன்னா அவருக்குள்ளே அந்த வேலைகளில் அவர் கவிதை எழுதி விட்டார். ஒரே ஒரு கவிதை புக்கு மட்டும் போட்டார். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த நிகழ்த்துக்கலைக்கும் இந்த படைப்பாளர்களுக்கும் ஒரு உரையாடலே இல்லைங்க. உரையாடல் பண்ணவே மாட்டேன். நானே இப்போ மொபைலை பார்த்தா இப்போ தான் பேசுவேன். நான் என்னுடைய புத்தகம் என்னென்று அவருக்கு ஓரளவு தெரியாது. அவர் நாடகம் போகிறதோடலாம் கிட்டத்தட்ட எனக்கு நான் பார்க்குறதே இல்லை. ஏன்னா எங்கே யார் யார் சேரணுமோ அந்த இடம் இருக்கணும். இப்போலாம் நம்ம பதினிலா ஜாங்கிர் அவங்க வந்து ஒரு முன்னெடுக்கிறாங்க. ஆரம்பத்தில் பத்திரிக்கை முன்னெடுத்தவங்க எத்தனை இளைஞர்களை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படியே கொண்டு வந்து இப்போ பேச்சு கலைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறேன்னா, மௌலானாவுடைய உரைகள் வந்து அது வந்து இப்போ நம்ம என்ன செஞ்சேன், பர்டிகுலர்ஸ் ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு டீப்சிக் போய் பார்த்தேன், மௌலானா பற்றி என்ன சொல்லுது அப்படின்ட்டு. ஓரளவு இப்போ ஒரு ஆசிரியர் வந்து சொன்னார் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் தான் இருந்தது, அதிகமான இன்ஃபர்மேஷன் இல்லை. அபுசுபான் மாதிரியான ஆட்கள் இதை முன்னெடுக்கும் போது அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த டீப்சிக் டெக்னாலஜியில் எனக்கு எப்போவுமே ஏஐயில் வந்து நீங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்களோ அதை எடுத்துக்கிறோம். நீங்கள் பரவலாக போட்டால் தான் இதனுடைய புத்தக வடிவத்தை பூரா எல்லாத்தையும் பரவாயில்ல நீங்கள் உள்ளே போடலாம். டீப்சிக்கில் கண்டிப்பாக வந்து நம்முடைய இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் தான் ஒரு இப்போ ஆசிரியர் மசூத் வந்திருக்காங்க. இங்கே நான் யாரையும் இது பண்ணல. ஒவ்வொருத்தருமே வந்து சமூக அளவில் நாங்கள் எதுவும் எழுதுகிறோம், ஆனால் சமூகத்தில் அவங்க அளிக்கக்கூடிய பங்கு இருக்க, இந்த ஊரில் என்ன பண்ணணுமோ அதை அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்து அழகழகாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நெல் விளைய வைக்கிறாங்க, சிலர் புன்சை போடுறாங்க, பூ வளர்க்குறாங்க, பல மாதிரி பாத்திகள் வந்து அப்படி நிறைஞ்சிருக்குங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அப்படி இந்த படைப்பு இலக்கியத்துக்காக அப்படி ஒன்றா சேரணும், இந்த இளைஞர்களை வந்து எழுத வைக்கணும். ஏதாவது ஒரு இது மாதிரி நூல்கள் வந்து இப்போ பாருங்களேன், ஒரு மௌலானா உடைய இஸ்லாமியர் குறிஞ்சித்திணை பற்றி எழுதுகிற முதல் இஸ்லாமியர் அவர் தான். நீங்கள் நான் போய் தேடி பார்த்துட்டேன், யாராவது வைப்பானு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து இதை வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப டஃப்பான விஷயம். இந்த குறிஞ்சியில் இருக்கிற மலர்கள் மாதிரி பேரும் டஃப்பு, அங்கே இருக்கிற விலங்குகளுமே டஃப்பு. உங்களுக்கு தெரியும், இந்த டுடோபறவைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அதை போய் இவர் எழுதியிருக்காருங்க, கரெக்டாக பார்த்து எழுதியிருக்காப்புல. அது என்னென்னா, அது வந்து ஒரு விதையை சாப்பிட்ட உடனே அந்த விதை செரிக்காது. இதனுடைய இறைப்பையுடைய அந்த தன்மையில் அப்படியே உள்ளே இருக்கும். அது போய் ஒரு இடத்துல போய் அது எச்சம் போடும், அந்த விதை செழித்து வளரும். ஆனால் வேறு பறவைகள் அந்த விதையை கொண்டு போச்சுன்னா அந்த விதையை அழிஞ்சிடும். ஏன்னா அந்த குடல், அந்த ஜீரண சக்தி அந்த டுடோப்பறவைக்கு மட்டும்தான் இருக்குது. அது அழிஞ்ச உடனே அந்த தாவரமும் அழிஞ்சிச்சு. 2 பேருமே இல்லை. அது ஒரு பெரிய ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் வந்து இந்த டுடோப்பறவை இருந்தப்போ அது இருந்துச்சு, டுடோப்பறவை அழிஞ்ச உடனே அந்த தாவரமும் அழிஞ்சிச்சு. அது மாதிரி இன்றைக்கு நீங்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு கூடிய விதையை எடுத்து
சரியாக இது பண்ணலையோ மறுபடியும் திருப்பி அதை முளைக்க வைக்கவே முடியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். உண்மையிலேயே சமூக தலைவர்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். நிறைய பேர் எழுத வைக்கணும். அதான் ஒரு முக்கியமான நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மௌலானா அவர்களுடைய நாங்கள் உரையை நான் அதுக்கு உரையை எழுதியிருக்கேன். அதில் சில விஷயங்கள் பார்த்தேன். எப்படின்னா 10 செய்திகள் வரும்போது சில இதில் 4 தான் எழுதியிருக்காங்க. 4 தலைப்புகள் எழுதியிருக்காங்க. நான் அபு சுபான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். இந்த 4 தலைப்புகள் நிச்சயமாக அவங்க எழுதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிச்சயம் இன்னொரு 6 இருக்கும். பாண்டிச்சேரி ஆசிரியர்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன் அந்த விஷயத்த. அவங்க 10 தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் உரையில் 4 தான் இருக்குது. அதை தயவு செஞ்சு மெனுஸ்கிரிப்ட் இருக்கான்னு பார்க்கணும். அவங்க எழுதுனதில் ஏதாவது மெனுஸ்கிரிப்ட் மிச்சம் இருக்கா அப்படின்னு பார்த்து இது பண்ணணும். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சகோதரர் ஷானாஸ் அவர்களே. நிச்சயமாக மிக அரிய தகவல்களை, நாங்களே எதிர்பாராத தகவல்கள் எல்லாம் திரட்டி எங்களுக்காக இங்கே மேடையில் பகிர்ந்து கொண்டீர்கள். அது மட்டுமல்லாமல் குறிஞ்சி சுவை உரை எழுதுவது எவ்வளவு கடினம், அதை அழகாக செய்திருக்கிறார்கள் மௌலானா என்று அழகாக சொல்லி அமர்ந்திருக்கின்றார். மேலும் இந்த வளர்ந்து வரும் தமிழ் சமுதாயம் அல்லது இளைய சமுதாயம் தன்னுடைய பங்களிப்பாக இந்த இலக்கியத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மேற்கோளையும் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி.